ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா பொங்கல் வந்தாச்சு. பொங்கல் தான் செய்ய போகிறோம். பொங்கல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அரிசியோட வெல்லம் சேர்த்து நெய் சேர்த்து செய்யக்கூடிய பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. வாங்க அந்த பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வழக்கப்படி தான் நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பானைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி பொட்டு வச்சுக்கலாம். இல்லை திருநூரில் வந்து பட்டை போடுறவங்க பட்டை போட்டுக்கலாம். உங்கள் வழக்கப்படி அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் அன்னைக்கு கிடைக்கும். பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிடைக்குங்க. அது வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த செடியோடு இந்த இடத்துல கட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு கிடைக்காதனால நான் மஞ்சள் கொம்பு மட்டும் கட்டியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அரிசி வந்து பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா ரா ரைஸு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குங்க. இந்த ஆளாக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பிடிக்குங்க. இதுலேயே 2 ஆளாக்கு வெல்லம் எடுத்து உடச்சி வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து இதில் வந்து 1/4 பாசிக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரியும் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இவ்வளோதாங்க. இது காய்ச்சாத பாலுங்க. இது எடுத்து வச்சுருக்குறேன். அரிசி கழுவின தண்ணியில் தான் பொங்கல் வைப்போம். நாங்கள் அது மாதிரி தான் இப்போ வைக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. அரிசி கழுவிட்டு வந்துடலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போங்க. முதல் தண்ணியை வந்து கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியை கழுவி நான் எடுத்துகிட்டு வரேன். பச்சரிசி வந்து முதல் தண்ணி கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது 2-3 தடவை கழுவி நம்ம அந்த அரிசி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் நம்ம 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து காய்ச்சாத பால். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பொங்கலுக்கு வைக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த விளிம்பு வரைக்கும் வைக்கணுங்க. அப்போ தான் பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பானை எடுத்து அடுப்பத்தை வச்சு நல்லா சாமி கும்பிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சிடலாங்க. இனி பொங்கி வரட்டுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாங்க, இந்த அரிசி இப்படி ஒரு கை எடுத்துட்டுங்க, இப்படி நல்லா அப்படி எடுத்து இப்படி நல்லா சுற்றிங்க 3 தடவை சுற்றிட்டு அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க. இதே மாதிரி வீட்டில் பெரியவங்க ஓரளவுக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களும் இந்த மாதிரி அரிசி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணுங்க. வந்து தண்ணி அதிகமாக வச்சுருக்குறோம். அரிசி கம்மியாகவும் தண்ணி அதிகமாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இப்போ எடுத்துடணும். ஆனால் பொங்கப்பானையை வந்து நம்ம கீழே இறக்கக்கூடாதுங்க. பொங்கப்பானை இப்படி தான் இருக்கணும். நம்ம கரண்டியில் எடுத்து அதிகமாக இருக்கிற தண்ணியை கரண்டியில் எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அதிகமாக இருந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நம்ம கழுவி வச்சுருக்குறோங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு தீயை வந்து மீடியமாக வச்சுட்டுங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க. அரிசி நல்லா வேகட்டுங்க. அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுட்டு கரண்டி எடுத்துடலாங்க. தண்ணி நமக்கு வந்து அரிசி பத்தாமல் இருந்ததுன்னா நம்ம வடித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பொங்கி வந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், அரிசி இதில் போட்டு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குதுங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டுங்க. பச்சரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா 3/4 வாசி வந்துருச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணுங்க. தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை இதில் சேர்த்தணுங்க. பாருங்கள், நல்லா சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இப்படி தான் நல்லா குழைவாக வேக விடணுங்க. தண்ணி ஜாஸ்தி இருக்கக்கூடாதுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்தும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் நீத்த மாதிரி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த
பாருங்கள், இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது குவாலிட்டியான வெள்ளங்க. இதில் வந்து தூசு துரும்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி வெள்ளமாக இருந்தால் நீங்கள் ஒரு காட்டமில் தண்ணி சேர்த்து கரைச்சி அப்புறம் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இது வந்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க. வெள்ளம் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு பொங்கல் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் கிடைக்கும். கொஞ்சம் கலர் கம்மியான வெள்ளமாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து லேசாக ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். இது வெள்ளம் போட்டாச்சு இல்லைங்களா, இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெள்ளத்தில் வேகட்டுங்க. ஏன்னா வெள்ளம் சேர்த்ததுமே தண்ணி ஆகிடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டுங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இது மூடி வச்சா உங்களுக்கு அது வந்து கெட்டி ஆகிக்குங்க. இப்போ இது கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கெட்டி ஆகிக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம திராட்சை முந்திரி தாளித்து கட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ திராட்சை முந்திரி தாளித்து கட்டிக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நெய் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை முந்திரி நல்லா வந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாங்க. சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெய்யும் சேர்த்ததுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இது பிகினர்ஸ் கூட செஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியும் கூடங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கட்டுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.